ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரே விஷயம், உங்கள் உடம்புல டெய்லி போர் நடக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்கள் உடம்புல டெய்லியும் ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க உலகத்தில் மட்டும் தான் போர் நடக்குது அப்படின்றது. அப்படி கிடையாது. இன்னைக்கு பிசாசு வந்து எல்லாத்துலேயும் டூப்ளிகேட்டை உருவாக்கிட்டான். ஃபோனில் டூப்ளிகேட்டு, சர்ச்சில் டூப்ளிகேட்டு, லவ்வில் டூப்ளிகேட்டு, எல்லாத்துலேயும் ஒரு டூப்ளிகேட் வந்துருச்சு. இதே மாரி தான் உங்கள் பாடி அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ். அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பாடி இருக்கு இல்லையா, உங்கள் பாடி வந்து உங்கள் ஸ்பிரிட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும், ஸ்பிரிட் வந்து பாடிக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு போரே நடந்துட்டு இருக்கு டெய்லியும். இது எப்படின்னு தானே கேட்குறீங்க? கொஞ்சம் நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல் இருக்கலாம், கொஞ்சம் ஹோலியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சமாவது பைபிள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் நீங்கள் நினைப்பீங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு சொல்லும், இது உனக்கு தேவை, இதை நீ பண்ணு, இதை நீ சாப்பிடு எல்லான்னு சொல்லும். அதே வந்து மாரி தான் உங்கள் ஸ்பிரிட் சரி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளை திட்டினவங்களாம் நம்ம ஞாபகம் வருவாங்க, நம்ம சண்டை போட்டவங்களாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோன் பண்ணி பேசணும் ஞாபகம் வரும். எப்படியாவது வந்து உங்களை தனியாக மட்டும் ப்ரேயர் பண்ணுறவங்க விடாது. இதுதான் இந்த இப்படி ஒரு போர் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஜாக்கிரதை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்தாருன்னு சொன்னால் அந்த சத்தம் கூட உங்கள் காதில் கேட்காது. மறந்துடாதீங்க. ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தமாகும். காட் பிளஸ் யூ.